ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அனாலிசிஸ் இன் V2R மீடியா. ஸோ அந்த அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சைக்ளோன்லாம் பயங்கரமாக அடித்து நவுத்திட்டுருக்கு. ஸோ சேஃபாக இருங்க கைஸ். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல்ரைட், இன்றைக்கி பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் த டே, ஹைலைட் ஆஃப் த டே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் அவரோட அந்த செலிப்ரேஷன் அவங்க பண்ண விதம் தான். சீரியஸ்லி சூப்பர். சர்ப்ரைஸ் பண்ணுறேன் மைண்ட் ஒரு கிட்ட கூட்டு போய் டக்கு திரும்ப எல்லாருமே டக்குன்னு அந்த கொடை வச்சுட்டு இது பண்ணாங்க. நிஜமாக அந்த ஒரு ஃப்ரேமே நிஜமாவே சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு படத்தில் சீனாக கூட வைக்கிறான். அந்த எல்லோரும் ஒரு குரூப்பாக ஒரு அம்பர்லா வச்சுட்டு இது பண்ணதெல்லாம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது குரூப்பாக பாடினாங்களே நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு. ஆக்சுவலி செம்ம சாங்கில் நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் முந்தன் சிறகு. ரைட்டு. ஸோ தலைவர் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டார். அது பார்க்க முடியுது. அவர் ஒரு வேர்டு சொன்னார் பாருங்க, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த ஒரு டேவை. சீரியஸ்லி சூப்பர். அதுக்கப்புறம் ஆனந்தியும் வேறு பாடினாங்க. ஒட்டு மொத்தமாகவே அந்த இது நைட்டில் அந்த கேக் கட்டிங் டிம் லைட்டில் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அவருக்கு வீட்டிலேருந்து எழுதி அமைச்சிருந்தாங்க அந்த சினாரியோ வரட்டும். இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இட் வாஸ் குட். அண்டு தீபக் வந்து முத்துக்குமரன் அண்ட் அருண் அந்த திங்ஸை சார்ட் அவுட் பண்ணார். அந்த சார்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் சார்ட் அவுட் ஆன விதமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க அது எண்ட் ஆஃப் த டே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப இந்த ப்ளசண்ட்டாக இருந்துச்சும்பாங்களே, அது பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த வேர்டு சொன்னால். ரைட்டு, ஆஸ் யூஷுவல் விஜய் சேதுபதி பயங்கர கேஷுவலாக இருந்தார். அண்ட் அவர் அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து போய் சாக்லேட் எடுத்துன்னு சொல்லிட்டு யாரை மச்சான்னு சொல்லணுமோ அவங்கள சொல்லுங்கள், யாரை ப்ரோன்னு சொல்லணும்னு தோணும், ஐ மீன் யாரை சார்னு சொல்லணும்னு தோணுதோ அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் எதிர்பார்க்க நினைக்கிறேன். மச்சான்னு சொன்னேன், அவர் ஒரு மாதிரி ஷாக்காக அவர் ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்களா. அதுவுமே ஒன் ஆஃப் தி மொமெண்ட் ஆஃப் த டே. மச்சான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு பண்ணது வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அண்டு விஜய் சேதுபதி இன்னைக்கு பயங்கர ஒரு சர்க்காசம் மோட்லேயே இருந்தார் நிஜமாவே. அதாவது சர்க்காசம் பண்ணுறாருன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சர்க்காசம். யூஸ்வலாக கொஞ்சம் டேரக்ட் பண்ணுவார், இன்னைக்கு கொஞ்சம் தெரியாத அளவுக்கு. சௌந்தர்யா எழுந்திருக்கும் போது வந்து ஆடியன்ஸ் பயங்கரமாக கற்றுனாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது எனக்கே தெரில அப்படின்னு அந்த ரியாக்ஷன் ஆகட்டும். அண்டு சாச்சனாவை லிட்டரலி ரோஸ்டட்னு சொல்லணும். சுற்றி வளைச்சி பேசாதீங்க, இந்த 70-30 அந்த இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு தடவை சொன்னார். அண்டு ரெண்டாவது தடவை சாச்சனாவே சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் எங்கள் மேலே கோவமாக இருக்கிற மாதிரியே பேசுகிறீங்க சார், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் பயஸ்டாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இன்றைக்கி தெரிஞ்சுதுங்க சீரியஸாகவே. அதெல்லாம் முத்துக்குமரனை பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டக்குன்னு அப்படியே சிரிச்சு சார், ஹேய் சட்டை நல்லா இருக்குது அப்படின்னு. விஜய் சேதுபதி பீயிங் விஜய் சேதுபதி ஆக்சுவலாக அது அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. டக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 2 செகண்ட் சிரிச்சுட்டு நல்லா இருக்குப்பா சட்டை அப்படின்னு சொன்னார். ஆல்சோ த வே ஹி ஹேண்டில்டு சத்யா எனக்கு ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்து. ஏன் அவனா காரணம்லேயே போய் உட்காருங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், இவங்க எப்படி சொன்னாங்க அப்படிலாம் சொல்லாமல். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, டேரெக்டாக ஒரு கருத்துக்களை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லுவார். அது சொன்னதுக்கப்புறம் நல்லா இருக்குல்ல, இதை தான் நான் எதிர்பார்க்குறேன்ட்டு த வே ஹி ஹேண்டில்டு வாஸ் சூப்பர் நிஜமாவே. ஒரு ரோஸ்டோ ட்ரோலோ பண்ணாமல் என்ன இதுதான் மேட்ரு அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார் சத்யாவை. ஸோ ஜாலியாக என்ன தான் இருந்தாலுமே கொஞ்சம் போர் அடிச்சுன்னு தோணுது. இந்த எனிமீஸு அண்ட் யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அது ஒவ்வொருத்தராக சொல்லும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி எனக்கு தான் அப்படி பர்சனலாக ஃபீல் ஆச்சான்னு தெரில. இன்னும் கொஞ்சம் அப்படி என்கேஜிங்காக இருந்திருக்கலாம் அந்த ஒரு சினாரியோ. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீபக் அண்ட் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு ரைவல் மாதிரி ஒரு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து கொஞ்சம் 2 பேரோட கருத்துக்களும் ஒத்து போச்சு. அண்டு அருண் அண்ட் முத்துக்குமரன் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் கைண்ட் ஆஃப் கோல்டு வார் மாதிரி போயிட்டுருக்கான்னு சொன்னதெல்லாம் ஃபைன். பட் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் அந்த எபிசோட் ஸ்லோவாக போச்சுன்னு தோணுது. இட்ஸ் ஒரு அக்ஷய் சைனிங் ஆஃப். ஸோ நாளைக்கு இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன்.